சோபா கர்ந்துவாஜே MSME என்று சொல்லப்படக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறைக்கான இணை அமைச்சராக சோபா கரந்த்வாலஜே நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சந்திரசேகர் பெம்மாசானி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் தகவல் தொடர்பு துறை இணை அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் சந்திரசேகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கர்நாடக மாநிலத்தை சார்ந்த பாஜகவின் மூத்த அரசியல்வாதி சோமண்ணா நீர்வளத்துறையினுடைய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. சோமண்ணா அவர்கள் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கின்றார். அவருக்கு நீர்வளத்துறையின் இணை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நீர்வளத்துறையினுடைய இணை அமைச்சராக கர்நாடக மாநிலத்தினுடைய ஒரு அரசியல் தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மேகதாது அணை போன்ற விஷயங்களின் பொழுதும் நாம் நீர்வளத்துறை அமைச்சர் மூலமாகத்தான் அந்த விஷயத்தை மத்திய அரசிடம் எடுத்து செல்ல முடியும். காவிரி ஆணையம் போன்ற காவிரி ஒழுங்காற்று குழு போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அதையும் கடந்து நீர்வளத்துறை அமைச்சருடைய பங்களிப்பு அணைகளை கட்டுவது, அணைகளை மேற்பார்வை அணைகளில் இருந்து நீர் திறப்பை கண்காணிப்பது, இது போன்ற பொறுப்புகள் எல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர் வசமும் இருக்கும். இந்த நிலையில்தான் நீர்வளத்துறை அமைச்சராக தென் மாநிலங்களை சார்ந்த யாரும் நேரடியாக நியமனம் செய்யப்படவில்லை என்று நாம் பார்த்தாலும் கூட சோமண்ணா அவர்கள் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர், நீர்வளத்துறையினுடைய இணை அமைச்சராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு வகையில் கர்நாடக மாநிலத்தவர்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சோமண்ணா கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் நீர்வளத்துறை இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நித்யானந்த் ராய் உள்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக இருக்கின்றார். மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே அவர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையினுடைய இணை அமைச்சராக தொடர்கின்றார். கடந்த முறையும் அதே பொறுப்பில் இருந்தார் ராம்தாஸ் அத்வாலே, அதே பொறுப்பில் தொடர்கின்றார். ஜிதின் பிரசாத்தை பொறுத்தவரை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சராக இருக்கின்றார். மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறையின் இணை அமைச்சராக இருக்கின்றார். இந்த 30 பேர் வரை இந்த துறையில் அவர்கள் கேபினட் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கேபினட் அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய 30 அமைச்சர்களுக்கான பட்டியலில் மிக முக்கிய துறைகளான பாதுகாப்புத்துறை அமைச்சராக பிரதமருக்கு அடுத்த நிலையில் இந்த அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக பிரதமருக்கு அடுத்த நிலையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்றார். உள்துறை அமைச்சராகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் அமித்ஷா தொடர்கின்றார். நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தொடர்கின்றார். JP நட்டா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக மட்டுமல்லாமல் ரசாயனம் மற்றும் உரத்துறையினுடைய அமைச்சராகவும் JP நட்டா நியமிக்கப்பட்டிருக்கின்றார். சிவராஜ் சிங் சௌகானை பொறுத்தவரை வேளாண் துறை அமைச்சராக இருக்கின்றார். விவசாயிகள் நலத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையும் சிவராஜ் சிங் சௌகான் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் தொடர்கின்றார். அது மட்டுமல்லாமல் வழக்கமாக நிதியமைச்சர்கள் வசம் ஒப்படைக்கப்படக்கூடிய கார்பரேட் விவகாரங்கள் துறைக்கான அமைச்சராகவும் நிர்மலா சீதாராமன் தொடர்கின்றார். தமிழகத்தைச் சேர்ந்த மற்றொருவரான ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்கின்றார். ஏற்கனவே கடந்த காலங்களில் இலங்கை தமிழர் பிரச்சனை, அதே போன்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது போன்ற விஷயங்களின் பொழுதும் அது போன்ற தாக்குதல் சம்பவங்களை குறைப்பதற்காக பலமுறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் மீண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக தமிழகத்தில் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கான முயற்சிகள் மேலும் சீர்மைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்கின்றார். மனோகர் லாலை பொறுத்தவரை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சராக மட்டுமல்லாமல் மின்சாரத்துறை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கர்நாடக மாநிலத்தினுடைய மிக மூத்த அரசியல்வாதியான முன்னாள் முதலமைச்சர் கர்நாடகாவை சேர்ந்த HD குமாரசாமி அவர்கள் கனரக தொழில்கள் துறை மற்றும் எஃகு துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பியூஷ் கோயல் வசம் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தர்மேந்திர பிரதான் அவர் வசமாக மீண்டும் கல்வித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தர்மேந்திர பிரதானிடம் ஜிதன் ராம் மாஞ்சியை பொறுத்தவரை MSME என்று சொல்லப்படக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ராஜீவ் ரஞ்சன் சிங்கை பொறுத்தவரை பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சராகவும் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சராகவும் ராஜீவ் ரஞ்சன் சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சர்பானந்தா சோனாவாலை பொறுத்தவரை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். வீரேந்திரகுமாரை பொறுத்தவரை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ராம்மோகன் நாயுடுவை பொறுத்தவரை சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பிரகலாத் ஜோஷியை பொறுத்தவரை நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஜுவல் ஓரமை பொறுத்தவரை பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த கேபினட் தகுதியுடைய அமைச்சர்களில் ஒருவராக கிரிராஜ் சிங் வசம் ஜவுளித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்வினி வைஷ்ணவ் வசம்
ரயில்வே துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தகவல் ஒலிபரப்புத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறையும் அஸ்வினி வைஷ்ணவ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஜோதிராதித்ய சிந்தியா வசம் தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கான அபிவிருத்தி துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பூபேந்தர் யாதவ் வசம் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கஜேந்திர சிங் ஷெகாவத் வசம் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அன்னபூர்ணா தேவி வசம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கிரண் ரிஜிஜு வசம் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மையினர் நலத்துறை அவர் வசம், அதாவது கிரண் ரிஜிஜு வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சராக தமிழகத்தை சார்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஹர்தீப் சிங் புரியை பொறுத்தவரை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மன்சுக் மாண்டவியாவை பொறுத்தவரை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராகவும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் கேபினட் அந்தஸ்துடன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கிஷன் ரெட்டியை பொறுத்தவரை நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று CR பாட்டீலை பொறுத்தவரை நீர்வளத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். நீர்வளத்துறையினுடைய இணை அமைச்சராக கர்நாடக மாநிலத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவரான பாஜகவை சார்ந்த நபர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிராக் பஸ்வானை பொறுத்தவரை உணவு பதப்படுத்தும் தொழில்கள் துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு 30 அமைச்சர்கள் கேபினட் அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக இந்திரஜித் சிங் அவர் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையினுடைய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஜிதேந்தர் சிங்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பிரதமர் வசம் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் இணை அமைச்சராக இருந்து கண்காணிக்கக்கூடிய அந்த பொறுப்பு உள்ள அமைச்சராக ஜிதேந்தர் சிங் இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பிரதாப் ராவ் கணபத் ராவை பொறுத்தவரை ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய தனி அந்தஸ்துடன் கூடிய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய இணை அமைச்சராகவும் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஜெயந்த் சௌத்ரியை பொறுத்தவரை திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தினுடைய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மாநில அமைச்சர்கள் என்ற அடிப்படையில் இணை அமைச்சர்களாக ஜிதின் பிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்றார். அதே போன்று ஸ்ரீபாத் நாயக் என்பவர் மின்சாரத்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பங்கஜ் சௌத்ரியை பொறுத்தவரை நிதி அமைச்சகத்தில் மாநில அமைச்சராக, அதாவது இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். கிருஷ்ணன் பாலை பொறுத்தவரை கூட்டுறவுத்துறையின் இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ராம்தாஸ் அத்வாலே கடந்த முறையை போன்று இந்த முறையும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணை அமைச்சராக இருக்கின்றார். ராம்நாத் தாக்கூரை பொறுத்தவரை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் துறையின் இணை அமைச்சராக இருக்கின்றார். நித்யானந்த் ராயை பொறுத்தவரை இந்த முறையும் உள்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக தொடர்கின்றார். அனுப்பிரியா பட்டேலை பொறுத்தவரை சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய JP நட்டாவிற்கு இணை அமைச்சராக அனுப்பிரியா பட்டேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சோமண்ணாவை பொறுத்தவரை ஜல்சக்தி என்று சொல்லப்படக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் ரயில்வே அமைச்சகத்திலும் இணை அமைச்சராகவும் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சோமண்ணா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சந்திரசேகர் பெமாசானியை பொறுத்தவரை அவர் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் தகவல் தொடர்பு துறையின் இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். SP சிங் பாகேலை பொறுத்தவரை மீன்பிடி, கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் சோபா கரந்த்வாலஜே குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சராகவும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கீர்த்திவர்தன் சிங்கை பொறுத்தவரை சுற்றுச்சூழல், வனம், காலநிலை மாற்றத்துறைக்கான இணை அமைச்சராகவும் PL வர்மா நுகர்வோர் விவகாரத்துறை இணை அமைச்சராகவும் சாந்தனு தாக்கூர் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சராகவும் நடிகரும் கேரள மாநிலத்தினுடைய அரசியல்வாதியுமான சுரேஷ் கோபி அவர்கள் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் நடிகர் சுரேஷ் கோபி முதல் முறையாக மக்களவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு சுற்றுலாத்துறை உள்ளிட்டவற்றுக்கான இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்.